அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க பயிற்சிக்கான வீடியோ. இதை பற்றி தெரிந்தால் ஒருத்தர் பண்ணுங்க. அப்படி இல்லையா உங்கள் டெக்னிக்கல் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கும், இல்லையா இதை தவிர்த்துடுங்க. குரல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும், சளி பிடிச்சிருக்கு, அதனால் தவறு நினச்சிடாதீங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டில் இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரியும் கூட வீக்லி எக்ஸ்பைரி கரெக்டுங்களா? அப்போது எக்ஸ்பைரியில் எப்படி நடக்கும் ஒரு மார்க்கெட் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு எக்ஸ்பைரி ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஆனால் எக்ஸ்பைரியில் ஒரு குறிப்பிட்ட டைமில் ப்ரீமியத்தை ஃபுல்லாக மெல்ட் பண்ணும். அது எப்போ எப்படி அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும். மொத்தமாக போயிட்டுலாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம அதுக்கு முன்னாடி கிளாஸ் ஜூலை 14th கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அனுப்பிட்டேன். நைட் அனுப்புறவங்களுக்கும் நான் மெசேஜ் பண்ணவங்களுக்கும் சென்ட் பண்ணிட்டேன். டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பாதவங்க மெசேஜ் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போது இன்னைக்கு பாருங்கள், 24,300 கால் 68 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி அப்சைட் செல்லும் அப்படின்றது, 68 ரூபாய்க்கு கீழே இருந்தால் நிஃப்டி டவுன் சைட் செல்லும் அப்படிங்கிறது. அப்போது 68 ரூபாய்க்கு கீழே இருக்காரா மேலே இருக்காரான்றது இந்த லைனை போட்டு அதுக்கு மேலே அப்படி கிடையாது. அதில் கீழே கூட இருக்கலாம், ஆனால் ஸ்ட்ரென்த்தாக இருப்பார், டக்குன்னு ஒரே கண்டில் தூக்குவாங்க. அதெல்லாம் ஃபால்ஸாக நம்மளை ட்ராப் பண்ணி அமர்த்துவாங்க. மேலே இருப்பார், வீக்காக இருப்பார், புத்துரு கீழே ஒரே கண்டில் விடுவாங்க. அப்போ அது தெரியணும். ஏன் அதுவும் இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேல அந்த மாதிரி நடக்கிறதுக்கு இன்னும் அதிகமான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? அப்போ நம்ம அது தெரிந்துக்கிட்டு தான் வர்த்தகம் பண்ணணும். எக்ஸ்பைரி டேல ஒரு ப்ரீமியம் எல்லாரும் ஸ்பாட்டை இன்னைக்கு எக்ஸ்பைரியில் ஸ்பாட்டை பாருங்கன்னு நம்ம எப்போ பார்த்தாலும் ஸ்பாட்டை பார்க்குறோம், இல்லை ஃபியூச்சரையும் பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் எங்கே நீங்கள் மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து வர்த்தகம் பண்ணாலும் ப்ரீமியத்தில் தானே நீங்கள் என்ட்ரி எடுக்க முடியும். அப்போ அங்கே தானே விஷயமே இருக்கு. நீங்கள் மார்க்கெட்டில் சப்போர்ட் இருக்கு, ஓகே. அப்போ ப்ரீமியத்தில் அது வேற இடத்துல இருக்கும். ஓகேங்களா? அப்போ அதுக்கேற்ற போல இப்போ பாருங்க, இன்னைக்கு 68 ரூபாய்க்கு மேலே இருந்துட்டாருன்னா பிரச்சனை கிடையாது நிஃப்டிக்கு. அது ஒரு நேற்று நடந்ததுக்கான ரிவர்ஸ் மார்க்கெட் இன்னைக்கு பார்ப்பீங்க எக்ஸ்பெக்ட் பண்றேன். அது ரிவர்ஸ் மார்க்கெட் மீன்ஸ் நேற்று என்ன நடந்தது போய் பாருங்க. அதுக்கு ரிவர்ஸ்ல அப்படியே நடக்கணும்னா என்ன நடக்குன்றதை பார்த்துக்கோங்க. இதுக்கு மேல இருக்கிற வரைக்கும். ஆனா இதுக்கு கீழே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் கதை முடிஞ்சது மீன்ஸ் சைட்வேஸ். அது எப்படி நடக்கும்னா, இங்க இவர் கீழே சஸ்டைன் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் கீழே போகும், எகைன் மார்க்கெட் ஏறும், எகைன் மறுபடியும் கீழே வரும், மறுபடியும் ஏறும், மறுபடியும் கீழே, இப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் கீழே இருக்கிற வரைக்கும். எகைன் இதுக்கு மேலே வந்தால் தான் ஃபர்தராக கால் சைடு ப்ரீமியமே மூவ்மெண்ட்டு பெருசாக கிடைக்கிறதுக்குன்னா வாய்ப்பு உண்டு. கீழே வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறது, அதே மேலே இருந்துட்டா பிரச்சனை கிடையாது. அது அடுத்தடுத்த டைரக்ஷன் என்னவோ எது எப்படிங்கிறது அதை நோக்கி போகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னைக்கு எக்ஸ்பைரி, இன்னைக்கு 0 to 0 கான்செப்டும் இருக்குது. அது லைவ்ல தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அது நீங்கள் வர்த்தகம் நான் பண்ணுறதில்ல, நான் சொல்லி கொடுக்கறது மட்டும். நிறைய கஸ்டமர் கேட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கிளாஸ் வரவங்க இந்த மாதிரி சார் 0 to 0 சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு. கண்டிப்பாக சொல்லி கொடுப்பேங்க. என்னன்னா நான் அந்த டாபிக் போட்டு அனுப்பியிருக்கும் போது அதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்க மாட்டேன், ஷோ பண்ணி காமிக்க, அதெல்லாம் ஷோ பண்ணி ஆகல. நான் வரும்போது கிளாஸ்ல நிறைய இன்புட்ஸ் கொடுப்பேன். ஓகேங்களா? அது 0 to 0 கால்ங்கிறது அதில் ஜீரோன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது ஒரு முதலீடு பண்றோம், ஒரு தொழில் பண்றோம், 0ன்னு தெரிஞ்ச ஒரு முதலீடு பண்ணுவானா? பண்ணக்கூடாதுல்ல. அதனால நான் பண்றதுல சொல்லி கொடுத்துருவேன். நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க, இல்லை. ஓகேங்களா? அது எப்போ அந்த ரூலை இன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்க. பிகினிங்ல அந்த எந்த டைம்குள்ள எந்த டைம்ல கிடைச்சா எப்போ வெளியே வரணும், அதுக்கப்புறம் என்ன டைம்ல என்ட்ரி, எகைன் மறுபடியும் 0 to 0 கிடைச்சா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் நீங்க அந்த ரூலை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதே போல பிரீமியம் எல்லாம் குறைவா இருக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லாம் போயிட்டு எக்ஸ்ட்ரா அவுட் ஆஃப் த மணி அந்த மாதிரிலாம் வாங்கி பண்ணாதீங்க. அந்த ரூல் நான் சொல்லி கொடுத்த பிரீமியம் அந்த ரூல் அது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. இல்லையா ரூல் இந்த வீக் இந்த இதுல எனக்கு பயமா இருக்கு சார், எக்ஸ்பைரியில் பிரீமியம்க்கு தான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி போயிட்டு அப்படியே எடுத்து அப்படியே அதனுடைய கால்குலேஷனை போட்டு அப்படியே பண்ணிட்டு போலான்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீக்னுடைய இது எக்ஸ்பைரியில் எனக்கு பயமா இருக்கு சார், பிரீமியம் மெல்ட் ஆகுது அப்படின்னு நான் பயப்படுறவங்களுக்கு அடுத்த வீக்கினுடைய கால்குலேஷனை போட்டு அப்படியே அதுல போட்டு நீங்க எடுத்து போயிட்டே இருக்கு. ஓகேங்களா? தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. யார் சொல்றதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. உங்க அனலைஸ் பண்ணி அதுக்கு கூட பயன்படுத்தி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.